புளியங்குறிச்சி கிராமத்தில மாசிலாமணி, காசிலிங்கம்னு சொல்லிட்டு 2 நண்பர்கள். 2 பேருமே பயங்கரமான குடிகாரன். எந்த வேலைக்கும் போவாத. குடிச்சுப்புட்டு ஊர சுத்துறதே இவங்களுடைய வேலை. 2 பேரும் என்ன பண்ணாலும் சாயந்திரமா போயிட்டு வடகாட்டு பக்கம், அதாவது மலை அடிவாரத்துல போயிட்டு கள்ளச்சாராயத்த குடிச்சுப்புட்டு, ஆடிக்கிட்டே ஊருக்கு போதையில வந்துட்டு இருக்கானாம். இரவு 11 மணிக்கு மேல ஆகுது. நேரங்காலம் போனதே தெரியாத குடிச்சுப்புட்டு, ஆடிக்கிட்டே வரானாம். வடகாட்டுல இருந்து ஊருக்கு வரணும்னா, சுடுகாட்ட தாண்டி தான் வந்தாகணும். இவனுங்க ஆடிக்கிட்டே போதையில 2 பேரும் சுடுகாட்டு பக்கமா வந்துட்டானுங்க. ஏறக்குறைய 11 மணி. வந்தவன போதையில நடக்க முடியாத காசி கீழ விழுந்துறான். காசி கீழ விழுந்தவுடனே மாசி என்ன பண்றான், அவன எழுப்பி எழுப்பி பார்க்குறான். எழுப்பி பார்க்குறான், ஏந்திரிக்கல. அப்பதான் சுத்தி முத்தி பார்க்குறான், ஒரே சுடுகாடு, ஒரே புளிய மரம், ஒரே இருட்டு. கும் இருட்டு புளிய மரத்தில ஆடிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஒத்த பனை மரம், ஒரே ஒரு ஒத்த பனை நின்னுட்டு இருக்கு. அந்த ஒத்த பனை மரத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, ஊருக்குள்ள பேய் பிடிச்சு, பேய் ஆடுறவங்க அந்த முடி எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. எந்த முடியில பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாமியார் பூசாரி கேட்கும்போது, அந்த ஒரு பேய் வந்து ஒரு முடிய அடிச்சு குடுக்கும். அந்த முடிய வந்து என்ன பண்ணுவாங்க, வெட்டி அந்த பனை மரத்தில தான் ஆணியில அடிச்சு வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த பனை மரத்த பார்த்தீங்கன்னா, கைக்கு எட்டுற தூரம் வந்து ஒரே ஆணியும் தலைமுடியா தான் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல காசி மாசி வந்து விழுந்திருக்கானாம். அது மட்டும் இல்ல, அந்த இடத்துக்கு வந்து பாடமாத்தின்னு பேரு. சுடுகாட்டு அந்த எல்லையில வந்து செத்து பொணத்த தூக்கிட்டு வரவங்க என்ன பண்ணாங்க, அ வடக்க காலும், தெற்க தலையும் இருக்கும். அப்படி தூக்கிட்டு வருவாங்க. திருப்பி இந்த இடத்துல வந்து பொணத்த மாத்துவாங்க. அந்த தலைய வந்து வடக்கவும், தெற்க காலாவும் மாத்துவாங்க. அதனால அது பாடமாத்திக்குன்னு பேரு. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு சிறப்பு பூஜைலாம் பண்ணுவாங்க. சிறப்பு பூஜை பண்ணி அப்புறம் தான் வந்து போய் புதைக்கிறதுக்கு போகும். அது மாரி இடம் அது. அந்த பாடமாத்தில ஒரே ஒரு ஒத்த பனை மரம் நின்னுட்டுருக்கு. பார்த்தா அந்த ஒத்த பனை மரம் வந்து காத்துல சலசல பல அந்த ஓலைகளுடைய சலசலப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. கொஞ்சம் காத்து அசைஞ்சா சலசலன்னு கேட்கும். அது மாரி கேட்குது. மத்தபடி ஒரே அமைதி. பார்த்தா பனை ஓலை சலன்னு அசையுது. இந்த பக்கம் பார்த்தா காசி போதையில கீழ வந்துட்டான். மாசி மட்டும் சுத்தி பார்க்குறான் சுடுகாடு. அவன எழுப்பி எழுப்பி பார்க்குறான். காத்து ஓவரா அடிக்க ஆரம்பிச்சுதுதான். மரம்லாம் ஆடுது, அசையுது. இவன் பயந்து போய் என்ன பண்ணிட்டான், காசி விட்டு ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சுட்டான். காசி கீழ போதையில விழுந்து கிடக்குறான். மாசி ஓடிட்டான். நம்மளுடைய முதல் பாகத்துல கந்தன் வந்து சன்னாசிகிட்டயும், பூவாண்டி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். 10 மணிக்கு மேல ஆயிப்போச்சு. அவன் சைக்கிள் அப்படியே மிதிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அப்ப வந்து சன்னாசி சொன்ன வார்த்தைகள் அவன் காதுல விழுகுது. "யோவ்! இன்னைக்கு வந்து அமாவாசை. பேய்ங்களுக்கு உகந்த நாள். அதாவது ஆக்ரோஷமா அங்க அலைஞ்சுட்டு இருக்கோம். பார்த்து போயாங்கிறத." அப்படிங்கிற வார்த்தை அவன் காதுல ஒலிச்சிட்டு இருக்கு. அப்படியே மெல்ல சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போனோனே ஒரு பக்கம் பார்த்தா அரச மரம். அது பக்கத்திலேயே ஒரு நீர் ஓடை. நீர் ஓடையில வந்து தண்ணி போயிட்டு சலன்னு தண்ணி அமைதியா போயிட்டு இருக்கு. தவள சத்தம் மட்டும் விட்டு விட்டு கேக்குது. கொரன்னு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. ஒரு பக்கம் தவள சத்தம், ஒரு பக்கம் அமைதியான நீரோடை. இந்த பக்கம் ஆலமரம் அமைதியா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே நிசப்தம். அப்படியே சைக்கிள்ல போயிட்டு இருக்கோம் நான். திடீர்னு சொய்ன்னு ஒரு நெருப்பு பிழம்பு. அப்படியே அவன் மூஞ்சிக்கு நேரா சொய்ன்னு பறந்து போய் அப்படியே மறையுது. கண்ணுக்கு முன்னாடியே. அப்படியே அலண்டு போயிட்டான். என்னடா ஒரு நெருப்பு பிழம்பு வந்து அப்படியே போயிட்டு மறையுது. ஒருவேளை கொள்ளிவாய் பிசாசோ! அப்படின்னு பயந்து போய் அப்படியே சைக்கிள் இறங்கி நின்னுட்டான். நின்னுட்டு சுத்தி முத்தி பார்க்குறான். பார்த்தா ஒரு 5 அடி தூரத்தில ஒரு குள்ளமா ஒரு 3 அடி உயரத்தில ஒரு நெருப்பு கங்கு மட்டும் தெரியுது. அப்படியே நெருப்பு கங்கு கணிஞ்சிட்டு இருக்கு. இவனுக்கு ஆஹா! கொள்ளிவாய் பிசாசு தான் அங்க இருக்காடுது. அப்படின்ட்டு அப்படியே அமைதியா சைக்கிள் புடிச்சு உட்காந்துட்டான். திடீர்னு பார்த்தா அந்த கொள்ளிவாய் பிசாசு ஒரு 5 அடி உயரத்தில அப்படியே நிக்குது. எந்திரிச்சு நிக்குது. பார்த்தா ரோட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் அலையுது. சன்னாசி சொன்னது உண்மதான். இன்னைக்கு வந்து பேய் வந்து ஆக்ரோஷமா அலையுது. அப்புட்ன்னு சொல்லிட்டு பயந்து போய் நிக்கிறான். டக்குன்னு பார்த்தா இவன் பக்கத்திலேயே வருது. இன்னும் அப்படியே புடிச்சுட்டு கீழ உட்காந்துட்டான். சைக்கிள புடிச்சு கீழ உட்காந்துட்டான். பயந்து போய் அப்படியே ஆடுது கை கால்லாம். ஆடிட்டு சைக்கிள புடிச்சு அப்படியே பார்க்குறான். அந்த கொள்ளிவாய் பிசாசு பக்கத்துல வந்து அப்படியே போகுது. திருப்பி குள்ளமா போய் உட்காருது. பார்த்தா திருப்பி அந்த நெருப்பு கங்கு அப்படியே ஆகாயத்துல போயிட்டு மறையுது. சைன்னு போயிட்டு மறையுது. பார்த்தா திருப்பி அமைதி. நண்பர்களே, நாளைக்கு தொடரும். நாளைக்கு வந்து பேய் வர நேரம் பாருங்கள். நன்றி.